வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். ஒரு வித்தியாசமான ஒரு ஞானத்தை மகர்ஷி அவர்கள் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஞானத்தை இந்த சமுதாய மக்களுக்கு எப்படி உணர்த்துவது என்பது அறியாமல் இந்த ஞானம் அப்படியே ஒடுங்கி இருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் இந்த தத்துவத்தை விவரித்து நாம் இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக எடுத்து செல்லவில்லை. இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்து செல்பவர் இந்த விஞ்ஞான மருத்துவம் அல்லாத மற்ற மாற்று மருத்துவங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களின் அடிப்படை தன்மையை உணர்ந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இதை சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்லவே முடியும். அப்படி என்றால் மகர்ஷியினுடைய இந்த தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி அந்த விஞ்ஞான மருத்துவம் அல்லாத இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால், இந்த விஞ்ஞானம் சாராத மற்ற மருத்துவர்களும் இந்த வலி, நோய், மரணம் என்ற மகர்ஷியின் தத்துவத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த கல்லூரிகளிலே அவர்களுக்கு நமது மகர்ஷியனுடைய இந்த காந்த தத்துவமாகிய அந்த ஜீவகாந்த தத்துவம் அங்கு கொடுக்கப்படவில்லை. இந்த இடத்தில்தான் இன்றைய சமுதாயம் ஒரு துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. நமது முன்னோர்கள் மருத்துவம், கல்வி, ஜோதிடம் இந்த மூன்றையும் யார் கையில் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள்தான் இந்த மூன்றையும் செய்ய வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மூன்றினுடைய அடித்தளம் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் அந்த இயற்கை தத்துவம். மகர்ஷி அவர்கள் சொல்வார்களே, இந்த கல்வியில் விடுபட்டு போன இயற்கை தத்துவம், இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு. அந்த இயற்கை தத்துவ அறிவு என்பது அடித்தளமாக வைத்துக்கொண்டு அதற்கு அடுத்த தொழிலறிவை கொடுத்திருந்தால், அந்த தொழிலறிவு என்பது மனிதர்களை துன்பம் போக்கக்கூடிய அளவில் மட்டும்தான் அந்த தொழில் வளர்ந்திருக்கும். மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இப்பொழுது தொழில் வளர்ந்து இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல அந்த அடிப்படை அடித்தளம் இருந்து மருத்துவம் கற்றுக்கொண்டால் அங்கு உண்மையான மருத்துவம் செய்ய முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த வலி என்பதை மகர்ஷி அவர்கள் எது வலி என்று சொல்லுகிறார்கள்? ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோ மேக்னட்டிசம். சரி, மின்குறுக்கு. மின்குறுக்கு என்று சொன்னால் ஜீவகாந்தம் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டம் முழுமையாக ஓட முடியாமல் ஒரு இடத்தில் தடுக்கப்படுகிறது. தடுக்கும் பொழுது தடுத்த இடத்திலேயே அது சுழன்று கொண்டிருக்கிறது. அதுதான் மின்குறுக்கு. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் முன்னாடி எல்லாம் சாக்கடை பார்த்தோம். வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிருக்கு. அங்கு யாரோ ஒரு குப்பையை கொண்டு வந்து போட்டு விட்டார்கள் என்று வைத்துக் அந்த குப்பை போட்ட இடத்தில் ஒரு தடை, அந்த சாக்கடை நீர் செல்வதில் ஒரு தடை. அப்ப என்ன ஆகிறது?
அந்த சாக்கடை நீர், ஓடிக்கொண்டிருந்த சாக்கடை நீர் இந்த இடத்திலேயே என்னாகுது, தேங்குகிறது. தேங்கி அங்கேயே சுழன்று கொண்டிருக்கிறது. இதுதான் ஷார்ட் சர்க்கியூட். இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷார்ட் சர்க்கியூட் என்பதை நாம் ஏற்படுத்துகிறோமே, நாம் ஏற்படுத்துகிற அந்த ஷார்ட் சர்க்கியூட் வெளிப்படையாக எது என்று சொன்னால், நாம் கட்டி இருக்கக்கூடிய அந்த டேம். ஒவ்வொரு ஏரிகளும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் தான். ஷார்ட் சர்க்கியூட் தான். அப்ப என்ன ஆகுது, அது அந்த கடல் நீரில் போய் அது கலக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம், அந்த நீரினுடைய ஓட்டம், அது ஒரு டேம்ல தேங்கும் போது அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அங்கே அந்த ஓட்டம் அங்கு தடைபட்டு நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நீருக்கு நாம் ஓட வேண்டும் என்ற உந்துதல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது எப்பொழுதும் அது குறைவது இல்லை. அப்ப அந்த அந்த தடையை நீக்கி ஓட வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருக்கிறது அல்லவா, அந்த முயற்சி அந்த நீரில் இருந்து கொண்டே இருப்பதனால்தான் அந்த டேமை திறந்தாலோ அல்லது டேம் நிறைந்தாலோ அது என்ன ஆகிறது, வேகமாக கடலை நோக்கி ஓடுகிறது. இதுபோல நமது உடலில் இந்த உயிர் சுழற்சி அது சுழன்று கொண்டிருக்கிறது. தடை வரும்போது அந்த தடையை நீக்கி அது இயல்பு நிலையில் ஓட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கிறது அல்லவா அந்த உயிராற்றல். அதற்காக அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சி இருக்கிறதே, அந்த தடையை நீக்கி நாம் ஓட வேண்டும் என்ற முயற்சி, அந்த முயற்சிக்கு பெயர்தான் வலி. அப்ப வலி என்பது நமது உயிராற்றல் தான் இயல்பு நிலையில் ஓடி நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அப்ப வலி என்பது என்ன என்று சொன்னால், ஆரோக்கியமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் வலி. நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் வலி. அப்ப இதை உணர்ந்து கொண்டோமா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் சௌகரியமாக இருப்பதற்கு இந்த வலி என்ற ஒன்று வந்து நமக்கு இடைஞ்சல் கொடுப்பதாக நாம் நினைக்கிறோம். வலி என்பது வேற அல்ல, நம்முடைய முயற்சி, நமது உயிரினுடைய முயற்சி, நமது ஜீவகாந்தத்தினுடைய முயற்சி, அதுதான் வலி. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் என்ன செய்வார்கள், அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சியை செய்வார்கள். இந்த உயிராற்றல் அதை உந்தி தள்ளி ஓட வேண்டும் என்ற முயற்சியை விட்டு விட்டு அது இயல்பாக ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வலி தானாக நின்றுவிடும். அப்ப நீ சாதாரணமா அதுக்காக வலி முத்திய பிறகு அது தானாக வலி தாங்கிக் கொள்வோம், அது டிக்கெட்டும் என்று இருக்கக்கூடாது. இது ஆரம்ப நிலையில் வலி என்று ஒன்று எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அது இயல்புக்கு வரும் வரை நாம் உணவே எடுத்துக்கொள்ளாமல் முழுமையான ஓய்வில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த வலி தானாக நின்று விடுகிறது. இப்ப மருந்து சாப்பிடாமையே அந்த வலி நின்று போச்சு. எப்படி நின்றுச்சு? அந்த தடையை அது அகற்றி அது இயல்பில் ஓட ஆரம்பித்து விட்டது. இதுபோல தாங்கி சின்ன அடிப்படை வலியை தாங்கி தாங்கி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக அவருக்கு பெரிய நோய் என்ற ஒரு நோயே வராது. அவர் எந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னுடைய அனுபவத்தில் இந்த வலியை தாங்கக்கூடாது, உடனடியாக வலியை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்ததனால்தான் இன்றைக்கு இத்தனை ஸ்பெஷலிஸ்ட் என்ற மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய 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 மருத்துவமனைகள் கட்டப்பட்டதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், மகரிஷியினுடைய இந்த ஒரே ஒரு தத்துவத்தின்
ஆழத்தை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளாத நிலை. இந்த ஒரே வலி என்ற ஒன்று எப்படி நோயாக மாறுகிறது என்பதை ஒரு அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர் நிலையிலிருந்து புரிய வைத்து விட்டோம் என்று சொன்னால், நமது நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகளினுடைய கட்டடங்கள் அனைத்தும் மருத்துவமனை என்ற பெயரை மாற்றி வேறு தொழிலுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அப்ப ஆனால் அது நடக்குமா என்றால் அது நடக்காது. ஏன் நடக்காது? இதை எல்லோருக்கும் சொல்லிவிட வேண்டியதானே, எல்லோருக்கும் உணர்த்தி விட வேண்டியதானே. உணர்த்தி விட்டால் அது நடக்குமே என்று சொன்னால் உணர்த்த முடியாது. ஏன்? நாம் உணர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அவரவரும் இருக்கக்கூடிய கர்ம வினை அதை உணர்த்தவே விடாது. நீங்கள் உணர்த்த வேண்டும், உணர்த்துகிறேன் என்று சொன்னால் அங்கு வருவதற்கே அங்கு ஆள் இருக்காது, அதை கேட்பதற்கே அங்கு காதுகள் இருக்காது. ஏனென்று சொன்னால் அதுதான் சமுதாயத்தின் கர்மவினை. இந்த கர்மவினை குறைந்தால்தான் இந்த உண்மை ஒருவருக்கு தெரிவதற்கே இடம் இருக்கும். இப்போ மகரிஷியினுடைய தத்துவத்தை, இந்த தத்துவத்தை வாசித்தவர்கள் பல லட்சம் பேர். ஆனால் இதை ஆழமாக உணர்ந்து கொண்டவர்கள் 1% கூட இருக்க மாட்டார்கள், நமது பயிற்சி எடுத்தவர்களிலேயே. அப்ப இதை சமுதாயத்துக்கு கொண்டு கொடுக்கணும்னா இது கொண்டு போய் இதை கேட்பதற்கே ஒரு கர்மவினையினுடைய பாரம் குறைய வேண்டும். இதை உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த முயற்சி தான் வலி. ஆனால் மகரிஷி சொல்லுவாங்க, அந்த வலி இருந்து கொண்டிருக்கிறது, அது என்ன பண்ண முடியவில்லை, அது நீடித்தால் நோய் என்று சொல்வார். ஏன் நீடித்தால்? என்று சொன்னால் அந்த வலி தகர்த்து எறிவதற்கான முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சியை நாம் தடுத்து விடுகிறோமே. இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உயிராற்றல் எடுக்கும் முயற்சியை தடுப்பதுதான் இந்த பெயின் கில்லர். இவ்வாறு தடுத்தோம் என்று சொன்னால் அங்கு தடைகள் மேலும் 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 அந்த தடைகள், குப்பைகள் கூடிக்கொண்டே இருக்கும். அந்த தடை நிரந்தரமான தடையாக வரும் பொழுது நோயாக மாறுகிறது. அதுக்கடுத்து அது கர்மயத்தை தாக்கும் போது மரணம் என்று சொல்லிவிடுகிறார். இப்போ இந்த வலி நோய் என்ற இந்த 2 தத்துவமும் மிக 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 அடிப்படை தத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, இதை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் இன்று இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உறுதியாக நம்மை சோதனை செய்து கொள்ளலாம். நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய பாரம் சற்று குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். இன்னும் முயற்சி செய்வோம். இன்னும் முயற்சி செய்து கர்ம வினைகளை குறைத்து 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 இன்னும் இயற்கையின் தத்துவங்கள் அனைத்தையும் உணர்ந்து பூரண ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.